பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அது ரெடி கலப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, இடி இடிச்சா என் வாய்ஸ் தான். ஒரு கடவுச்சொல். இந்த கனவு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேறு வேறு இடங்கள்ல எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் கிடைக்காத கனவு வாழ்க்கை இங்கே கிடைக்கும், வாங்கன்னு உங்களை அழைச்சிட்டு வந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் நன்றி சொல்கிற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி மாயவரத்தில் இந்த மாதிரி பாஸ்வேர்டு ப்ரோக்ராம், நம்முடைய கனவு வாழ்க்கைக்கான ஒரு கடவு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம திரு அசோசியேட்டுடைய ஆல் எஸ்டிசி ஆர்டிசி என்டிசி லீடர்ஸ் எல்லாருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் சி பூமிநாதன். சொந்த ஊர் மதுரை டிஸ்ட்ரிக்டில் சிலம்பக்கோன்பட்டி அப்படின்ற ரொம்ப சாதாரணமான ரொம்ப குக்கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த நபர் தான் நான். எம்ஏஎஃப்ல வரைக்கும் படிச்சுட்டு கடந்த 11 வருஷமாக இந்த வியாபாரத்தை இந்த பிஸ்னஸை இன்றைக்கி நான் உயிர் மூச்சாக எடுத்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி இதில் வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டராகவும் கோல்டு எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒரு வார வருமானம் 2,10,000 சம்பாதிக்கக்கூடிய சீலிங் அச்சீவராகவும் இன்னைக்கு கம்பெனியில் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மனைவி பிருந்தா பூமிநாதன், அவங்களும் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பையன் 9வது படிக்கிறான், அவனும் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய 2வது பொண்ணு 6வது படிக்குது, அதுவும் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய 3வது பொண்ணு 4வது படிக்குது, அதுவும் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. மை ஃபேமிலி, மை லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி. பக்கத்து வீட்டுக்காரரு கூட அடையாளம் தெரியாத இந்த பூமிநாதனை இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேச வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது தி கிரேட் மை லைஃப் ஸ்டைல். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது இன்னைக்கு இந்த பாஸ்வேர்டு நாயகன் நம்முடைய குளோபல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் திருமூர்த்தி சார், அவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இந்த வியாபாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்னுடைய வீடு தேடி வந்து இந்த நிலையில் மாற்றம் வர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன், கண்டிப்பாக என்னை நம்பி வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. கூப்பிடும்போது இந்த மாதிரி வாழ்க்கை மாறும்னு நினச்சா நான் வரல, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்த பூமிநாதனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக இன்னைக்கு மைலஸ்ல அப்படின்ற இந்த ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இந்த வாய்ப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் நம்புறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பிஸ்னஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் நம்புறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்பினவங்களுக்கு இது ஒரு புதையல், நம்பாதவங்களுக்கு இது ஒரு புதிர். கடைசி வரைக்கும் புதிராக தான் இருக்கும். நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்பினேன், என்னுடைய 3வது தலைமுறை வரைக்கும் மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பா எனக்கு மைலஸ்ல பிசினஸ் அமைஞ்சு. நான் ஒருவேளை நம்பாம இதை எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? ஏன்னா என் கூட படிச்ச என்ன மாதிரி படிச்ச நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படியே வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலைக்கேற்ற அந்த படிப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கும்போது, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கும்போது இந்த வாய்ப்பை கொஞ்சம் நம்பினதனுடைய பலன் இன்னைக்கு மைலஸ்ல பிஸ்னஸில் இந்த வாய்ப்பில் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இதில் நான் சம்பாரிச்சேன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சாதாரண நபர் கூட இந்த வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கைக்காகத்தான் நான் இதை சொல்கிறேனே ஒழிய இதை ஒரு பெருமைக்காக நான் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. இங்கே காமிச்ச எல்லா என்னுடைய அசட்டை தாண்டி என்னுடைய ரியல் அசட்டாக யார் அப்படின்னா என்னுடைய அசோசியேட்டு தான். என்னுடைய ரியல் அசட் யாருன்னா என்னுடைய அசோசியேட். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த வியாபார வாய்ப்பை எடுத்து செஞ்சிட்ருக்கோம். புதுசாக வந்த நபர்களுக்கும் இந்த வியாபாரத்தை நம்பிக்கையோடு ஆரம்பித்து செய்யக்கூடிய நபர்களுக்கும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டலான் இருக்கேன். நீங்கள் தயாரா? உங்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மாயவரத்துக்காரங்கள்லாம் மதுரைக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்பு காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். காட்டுவீங்களா? ஓகே.
நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு காலேஜில் படிச்சுட்டு முடிச்சுட்டு மேடம் சொன்ன மாதிரி காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும், அரை காசாக இருந்தாலும் அரசாங்க காசு வாங்கணுன்றதான் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க. எல்லாருடைய கனவு இப்படி தான், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ள பிள்ளையை இழுத்து விட்டுறணும், போனால் செட்டில் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் வந்து படித்த இளைஞர்கள் ஏற்கனவே படித்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு பதிவு பண்ணக்கூடிய நபர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது இனிமே வரக்கூடிய படித்தவங்களுக்காக வேலை கிடைக்க போகுது. இருந்தாலும் ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய வீடு தேடி வந்து இந்த வியாபார வாய்ப்பு எனக்கு சொன்னாங்க. சொல்லும்போது நானும் அந்த மாதிரி தான், பெருசான நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய பெரிய முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணும் போதே பெருசாக சம்பாதிக்க முடியல. ஆனால் இந்த வியாபாரத்தில் வந்து பாருங்கள், பெரிய முதலீடு தேவையில்லை, பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சால் போதும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாராலும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. கழுதை ஒன்றும் இல்லை, பெரிய முதலீடு போட போகிறது இல்லை, கழுதையை கட்டி இழுப்போம், வந்தா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, முடிய கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை, வரலன்னா போனா. கிராமத்தில் இருந்த ஒரு பழமொழி இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணுமா, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். கழுதையை கட்டி இழுப்போம்டா. வீட்டுக்கு ஜாமான் வாங்க சொல்றாங்க, நம்ம வெளியில எங்கேயோ பொருளை வாங்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டை சுற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபா பொருள் சும்மா கிடைக்கும். ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் சைக்கிள் பசங்களுக்கு, அது சும்மா ஒரு மூலையில் கிடக்கும். ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் ஏதாவது ஒன்று திங்ஸ், விளையாட்டு பொம்மை வாங்கியிருப்போம், அது ஒரு மூலையில் கிடக்கும். இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய வீட்டில் போய் கணக்கு எடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபா பொருளாவது வீட்டை சுற்றி விரயமாக கிடக்கும். அதை பார்க்குற நேரமாக கண்ணில் ரத்தம் வரும், ஐயோ இதை போய் வாங்கிட்டோமே இப்படி விரயமாக கிடைக்கேன்னு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரே ஒரு செலவு மைலேஜ் மூலம் பண்ணும்போது அடுத்த 3 தலைமுறை வரைக்கும் மாறக்கூடிய செலவு இங்கே பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில். நானும் அப்படிதான் யோசிச்சேன். வீட்டுக்கு ஜாமான் வாங்க சொல்றாங்க, பவுடர் வாங்குறோம், சோப்பு குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்குறோம். இன்னைக்கு யாராவது சோப்பு போடாம குளிக்க வேண்டியது இருக்கா? குளிக்கிறோமா? கண்டிப்பா சோப்பு போடுறோம். யாரு போட்ட சோப்பை போடுறோம்? யாரு போட்ட சோப்பு? ஐஸ்வர்யா ராய் போட்ட சோப்பு, நயன்தாரா போட்ட சோப்பு. ஆனா அந்த சோப்பெல்லாம் அவங்க போடுறாங்களா? உண்மையை சொல்லுங்க. அவங்க விளம்பரத்தில் வந்து சொல்ற சோப்பை போட்டு குளிக்கிறது மாதிரி நம்ம சோப்பை அவங்க குளிக்கிறாங்களா? ஆனால் அவங்க சொல்ற சோப்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குளிச்சுட்டு இருக்கோம். அவங்களாம் யூஸ் பண்ணல, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தடவை இங்கே மாற்றி செய்வோன்னு ஆரம்பிச்சேங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா வீட்டில் 1 கோடி ரூபாய்க்கு கார் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு நிற்கிங்க. ஒரே ஒரு செலவை, இந்த செலவை இங்கே பண்ணீங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தாங்க டைரக்ட் செல்லிங்னு பேருங்க. இதுக்கு பேருக்கு என்னங்க? இது ஸ்கீமோ சீட்டு கம்பெனியோ ஆள் பிடிக்கிற பிசினஸோ கிடையாது. இது முழுக்க வியாபாரம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது என்னங்க? அது வியாபாரம். அது என்னங்க வியாபாரம்? புதுசா இருக்கு. இது வரைக்கும் வியாபாரம் என்ன இருக்கும்? ஒரு உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அதை விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க, அதை ஒளிபரப்புக்கு நிறைய சேனல் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம போய் என்ன பண்ணுவோம்? கடையில் அந்த பொருளை வாங்குவோம். ஆனா இங்க விளம்பரமும் இல்லை, நடிகர் யாருமே இல்லை, ஆனா பொருளை வியாபாரம் நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங், இதுக்கு பேர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இதுக்கு பேர் தான் நேரடி வியாபாரம்னு பேர். அதென்ன நேரடி வியாபாரம்? ஒரு காலத்துல பொருள் விற்பனை எப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பண்டமாற்று முறையில தான் பொருள் விற்பனை நடந்துச்சு இல்லையா? பண்டமாற்று முறைனா என்ன? பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. பண்டமாற்று முறையில் ஒரு வியாபாரம் நடந்தது. அடுத்த காலகட்டத்தில் பணம் கொடுத்து பொருள் வியாபாரம் நடந்தது. பணம் கொடுத்து பொருளை வாங்குவாங்க, பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது ஒரு காலம். அதுக்கப்புறம் பணம் கொடுத்து பொருளை வாங்குறது ஒரு காலம். அதுக்கப்புறம் சந்தையில போய் பொருளை வாங்குறது ஒரு காலம், கடையில போய் பொருளை வாங்கினது ஒரு காலம், ஒரே கடையில எல்லா பொருளையும் வாங்கினது ஒரு காலம். கரெக்டா? அது என்ன கடை? அதுக்கு பேர் என்னது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, பிக் பஸாரு, இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ். இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தில் ஒரே கடையில் என்ன இருக்கும்? எல்லாமே கிடைக்கும். ஒரே கடையில் அப்பா அம்மாவை தவிர எல்லாம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் கல்யாணமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் போய் பண்ணியிருக்காங்க. இப்போ லவ் பண்ணி
அது சொல்ல வரேன். அப்போ அப்பா அம்மா தவிர எல்லாரும் இங்க கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அந்த அளவு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இன்னைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வியாபாரத்தினுடைய அப்டேஷன், வியாபாரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்துருச்சு. எப்படி? நீங்க யாரும் சிரமப்பட்டு கடைக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய பொருளை பூரா நாங்கள் என்ன பண்றோம், ஆன்லைன்ல ஏற்றி வச்சிடறோம். வேண்டிய பொருளை ஆர்டர் பண்ணுங்க. நீங்க கால் கடுக்க நடந்து வந்து அலைஞ்சு ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணுங்க. நாங்கள் உங்க கையில கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கிறோம், காசை வாங்கிக்கிறோம் சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் என்ன? அப்ப பாருங்க, வியாபாரம் பண்டமாற்று முறையில இருந்து எங்க வந்துருச்சு? ஆன்லைன். கடைக்கே போகாம கையில இருக்கக்கூடிய கைபேசியை பார்த்து, மொபைல் போனை பார்த்து, ஆண்ட்ராய்டு போனை பார்த்து பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி, வியாபாரம் டெக்னாலஜி மயம் ஆயிருச்சு. சரியா தப்பா? சரிதானே? வியாபாரத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன தெரியுமா? நீங்களே பொருளை வாங்குங்க, நீங்களே வியாபாரம் பண்ணுங்க. தட் இஸ் மை லைஃப் ஸ்டைல், தட் இஸ் டைரக்ட் செல்லிங். நீங்களே பொருளை வாங்குங்க, நீங்களே வியாபாரம் பண்ணுங்க. யாரு பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாம். படித்த இளைஞர்கள் பண்ணலாம், கல்லூரி படிக்கிற மாணவர்கள் பண்ணலாம், குடும்ப தலைவி பண்ணலாம், குடும்ப தலைவர் பண்ணலாம், வேலை பார்த்துக்கிட்டே பண்ணலாம், விவசாயம் பண்ணிக்கிட்டே பண்ணலாம், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு கூட பண்ணலாம். நான் சொல்லுவேன், சும்மா இருக்கிறவர் கூட பண்ணலாங்க அந்த பிசினஸ். யாரு பண்ணலாம்? யோ என்ன இது வரைக்கும் சொன்ன ரைட்டு, அது எப்படி சும்மா இருக்கிறவர் கூட பண்ணலாம்? சும்மா இருக்கிறவர் என்னைக்காவது சும்மா இருப்பாரா? சும்மா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? சும்மா இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டாரு. சும்மா இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எதையா பத்தியாவது சும்மா சும்மா பேசிட்டு இருப்பாரு. கரெக்டா? கரெக்டா? அப்படி சும்மா சும்மா இருக்கிறவர் சும்மா சும்மா இருக்கிறவர்கிட்ட சும்மா சும்மா பேசுறதுக்கு பதிலா சும்மா சும்மா இருக்கும் போது நம்ம ப்ராடக்டை சும்மா சும்மா வாங்கிட்டு சும்மா சும்மா இருக்கிறவர்கிட்ட சும்மா சும்மா பேசிட்டு இருந்தா கூட சும்மா சும்மா இருக்கிறவர்களோட சும்மா சும்மா வருமானம் கொடுக்குதா நம்மளோட மைலேஜ் பிசினஸ். இப்ப சொல்லுங்க, சும்மா சும்மா இருக்கிறவர் கூட சும்மா சும்மா இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசிட்டு இருந்தா சும்மா சும்மா இருக்கிறவங்க வருமானம் வருமா வராதா? ஆனா நீங்க எல்லாம் சும்மாவா இருக்கீங்க? சும்மாவா இருக்கீங்க? ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. எப்படி தெரியுமா? இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த வியாபார வாய்ப்பை கேட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக பேரார்வத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னா நாளைய கோடீஸ்வரன் கோடீஸ்வரிகள் நீங்க தான். நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல. டிவில நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு சினிமா போயிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் தொடர்ந்து தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. கரெக்டா? அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு தேடல் உங்க மனசுக்குள்ள இருக்கு. இங்க வந்து கேட்டாச்சு. புதுசா வந்தவங்களும் சரி, ஐடி போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்களும் சரி, இதுல ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை, இதுல யாரெல்லாம் ஜெயிச்சு போயிட்டு இருக்காங்களோ அவங்க பின்னாடி அவங்க சொல்றதை கேட்டு அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்து அடுத்த 3 இருந்து 5 ஆண்டுகள் இதை ஃபாலோ பண்ணா, பின்தொடர்ந்து செஞ்சா நீங்களும் கோடீஸ்வரன் கோடீஸ்வரா மாற முடியும். இந்த வீடியோல காமிச்சாங்க, ஸ்லைடுல காமிச்சாங்க. படிச்சவரும் ஜெயிச்சிருக்காரு, நிறைய படிச்சவரும் ஜெயிச்சிருக்காரு, கம்மியா படிச்சவரும் ஜெயிச்சிருக்காரு, லேடிஸும் ஜெயிச்சிருக்காங்க, ஜென்ஸும் ஜெயிச்சிருக்காங்க, சின்ன வயசுக்காரரும் ஜெயிச்சிருக்காரு. என்ன மாதிரி? என்ன மாதிரி? சின்ன வயசுக்காரரும் ஜெயிச்சிருக்காரு. இந்த குணா மாதிரி பெரிய வயசுக்காரரும், வயசுல மூத்தவரே என்ன அப்படி இருக்காரு? என்ன அப்படி இருக்காரு? என்னை விட சின்ன வயசு டேவிட் சில்வராஜ் சார். நினைச்சு பாருங்க, ஒரு 8வது வரைக்கும் ஒரு படிச்ச நபர், அவர் ட்ரெஸ் கோடு அதிகபட்ச ட்ரெஸ் கோடு ஒரு முண்டாப்பணின்னு ஒரு கைலி தான். இந்த மாதிரி மைக் செட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தார். நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி மைக் செட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட அதிகபட்ச ட்ரெஸ் கோடு ஒரு முண்டாப்பணி. இப்போ பார்த்தா ஸ்டைலாக உட்காந்துருக்காங்க. ஆனால் அன்றைக்குள்ள ஒரு காலத்தில் மைக் செட் கம்பெனி அவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார். ஒரு 15, 20, 25 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா அவர் நான் பார்த்துருக்கேன். ஒரு முண்டா பணியம் போட்டிருப்பார், ஒரு கையில் கட்டியிருப்பார், ஒரு
பேரகான் செப்பல் போட்டிருப்பாரு, கிழிஞ்ச செப்பல் போட்டிருப்பாரு. நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் இதோட தான் இருப்பாரு. ஏன்னா அவர் தரையவே பார்க்க மாட்டாரு, இப்படியே தான் பார்த்துட்டே தெரிவாரு. எந்த போஸ்ட்ல லைட்டு கட்டலாம், எந்த போஸ்ட்ல கொலா கட்டலாம், எந்த பில்டிங்ல சீரியல் போடலாம், இதுதான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நான் காமெடிக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன். அப்படித்தான் இருப்பாரு. எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. பாதி உடம்பு இவர் வயசுல இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர் வயசாகி கிழமை மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எனக்கு வயசுல மூத்தவருங்கன்னா யாரும் நம்ப முடியுமா? அவரோட நிக்க வச்சோம்னா நான் தான் வயசுல மூத்தவன் மாதிரி இருப்பேன். இப்படி மாத்தினது எதுனா தி கிரேட் மைல்ஸ்டோன் பிசினஸ். மைல்ஸ்டோன் பிசினஸ் ஏன் அப்படின்னா, எதிர்காலத்தின் மேல ஒரு நம்பிக்கை ஒருத்தருக்கு யாருக்கு வருதோ அவருடைய மனசு இளமையாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய உருவமும் என்ன ஆயிரும். உதாரணம் இருக்கு, ஒவ்வொரு நபரையும் சொல்லலாம், ஒவ்வொரு என்டி சொல்லலாம். குணா இருக்காரு, சின்ன வயசுல படிச்சு முடிச்சு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிசா மேடம், அதே மாதிரி இப்ப பாண்டியன் சாரு கோழி கடை வச்சிருந்தாரு, பிராய்லர் ஷாப். இன்னைக்கு பாருங்க, அதுல நிறைய உசுரை கொண்டுகிட்டு இருந்தாரு. கொலகார பாவி. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு மைல்ஸ்டோன் பிசினஸ் மூலம். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நம்முடைய பிசினஸ் புனிதமான பிசினஸ் நான் சொல்லுவேன். நல்லா நினைச்சு பாருங்க நம்முடைய பிசினஸ். ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கவர் டெய்லி என்னங்க சாமி கும்பிடுவாரு? ஒரு ஆம்புலன்ஸ் தொழில் பண்றவர் டெய்லி என்ன சாமி கும்பிடுவாரு? எனக்கு தெரியாது, மாயவரத்துக்காரங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. சாமிக்கு முன்னாடி போய் நின்று காலையில கடையை திறந்து என்ன சாமி கும்பிடுவாரு? ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கவரு நிறைய ஆக்சிடென்ட் ஆகணும், அம்புட்டு பேர் என்னுடைய ஆம்புலன்ஸுக்கு தான் போன் பண்ணணும் வேண்டுவார். உண்மையா இல்லையா? அப்பதான் அவர் டியூ கட்ட முடியும், அவருடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்க முடியும். அவர் அப்படித்தான் வேண்டி ஆகணும், அது அவருடைய தொழில் தர்மம். அவர் அப்படித்தான் வேண்டி ஆகணும். இதுவோட பரவாயில்ல, ஒரு அமரர் ஊர்தி வச்சிருக்கவர் என்ன வேண்டுவாரு? என்னங்க வேண்டுவாரு? அமரர் ஊரி தொழில் பண்ணிட்டு இருக்காரு, வண்டி வச்சிருக்காரு. அவர் என்ன டெய்லி வேண்டுவாரு? எவனும் இந்த உலகத்துல சாகவே கூடாதுன்னு வேண்டுவாரா? டெய்லி ஒண்ணு விழுகணும்டா, முனியாண்டி கருப்பா இன்னைக்கு ஒண்ணு விழுந்தா தாண்டா எனக்கு போன் வந்த உடனே அட்டா டாடா. கரெக்டா? கரெக்டா? இதுவாது பரவாயில்ல. ஒரு அட்வொகேட் என்ன வேண்டுவாரு? ஒரு அட்வொகேட் என்ன வேண்டுவாரு? இந்த உலகத்துல எவனும் சண்டை சச்சரவுக்கே போகக்கூடாது, விவாகரத்துன்னு ஒண்ணு நடக்கவே கூடாது, கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரக்கூடாதுன்னு வேண்டுனா அவர் வழக்கறிஞரா? அட்வொகேட். அவர் என்ன வேண்டுவாரு? புருஷன் பொண்டாண்டி சண்டைன்னு வந்துட்டா அப்பா ஒரு கார் வாங்கிடலாம்டா, ஏன்னா நமக்கு ஒரு 2 அடிமை சிக்கிட்டாங்க. இவன்ட்ட நல்லா சொல்ற மாதிரி அவன்கிட்ட நல்லா சொல்லுவாங்க, அவன்கிட்ட நல்லா சொல்ற மாதிரி இவன். எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? இதுதான் இன்னைக்கு உலகத்துல வேண்டக்கூடிய ஒரு தொழிலுடைய யதார்த்த வேண்டுதல். ஆனா அந்த உலகத்திலேயே மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் நான் சம்பாதிச்ச மாதிரி என் கூட வர்ற ஒவ்வொரு நபரும் சம்பாதிக்கணும் வேண்ட ஒரு தொழில் இருக்குன்னா அது மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான். மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான பிசினஸ் பண்ணக்கூடிய நாம இந்த வியாபாரத்தை மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணணும்? நிறைய எடுத்து சொல்லணும். ஆனா நம்ம மக்கள் நல்லதா உடனே என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்ம மக்கள் நம்ம வீடு தேடி போய் கூப்பிட்டுருப்போம். நிறைய நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் என்ன பண்ணிருப்பீங்க, நிறைய நபர்களை, அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு, அக்கா வாங்க நல்ல ஒரு மீட்டிங் நடக்குது, மதுரையில இருந்து ஒரு தம்பி வருதான், ஏதோ ஒன்று நடந்து சொல்லுதான் வா. ஏன்னா ரொம்ப பிஸி, எனக்கெல்லாம் நேரமே இல்லை. நீங்க காலில் விழுகாத குறையா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? கூப்பிட்டீங்களா? கெஞ்சி கூப்பிட்டுருப்பீங்க. என்ன பண்ணிருப்பாங்க? எனக்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் இல்லை, உனக்காக வேணா வரேன்னு வந்திருப்பாங்க. யாருக்காக வந்திருப்பாங்க? உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் நம்ம முதல்ல நன்றியை சொல்லிக்கோ. நம்முடைய மைலஸ் ஃபேமிலி சார்பாக பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்திருக்காங்க.
நன்றி சொல்லிக்கங்க. நீங்க கூப்பிட்ட சில பேர் வராம இருப்பாங்க. நீங்க கூப்பிட்டு சில பேர் வராம இருப்பாங்க. வராதவங்களை நினைச்சு ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, கவலை படாதீங்க. இதுல நீங்க ஜெயிக்கணும்னா, இந்த மாநாடு படம் பார்த்தீங்களா? மாநாடுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அப்படியே பார்க்காத மாதிரி சொல்றது. நம்ம தான் ஒரு படத்தையும் விடுறதில்ல, எல்லா படத்தையும் பார்த்துருவோம். அடங்க ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது இருக்கா, நான் படமெல்லாம் பார்க்கறது இல்லை சார் அப்படிங்கிறது. மாநாடு படம் பார்த்துருப்போம். அதுல ஒரு டயலாக் இருக்கும், வந்தா சுட்டா செத்தா, வந்தா சுட்டா செத்தா, சொல்லுங்கப்பா, வந்தா சுட்டா செத்தா, ரிப்பீட். ஒரு டயலாக் இருக்கா? அது படம் முடியற வரைக்கும் அது இருக்கும். மை லைஃப் ஸ்டைல்ல கூப்பிடுங்க, மீட்டிங்ல உட்கார வைங்க, என்ட்ரி எடுங்க, அச்சீவர் ஆக்குங்க. மீட்டிங் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, என்ட்ரி எடுங்க, அச்சீவர் ஆகுங்க. மீட்டிங் கூப்பிடுங்க, என்ட்ரி எடுங்க, அச்சீவர் ஆக்குங்க. இதை நீங்க லைஃப் டைம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. சிம்பிள். யாருமே வரலையா, கவலையே படாதீங்க. அடுத்த வாரம் மீட்டிங் நடக்கும்ல, அடுத்த மாசம் மீட்டிங் நடக்கும்ல. இதை தாங்க கடந்த 11 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மாத வருமானம் ஒரு 12, 10, 11, 13 லட்சம் ரூபாய்க்கு மேல பியூர் ஒயிட் பண்ணி காமிச்சாங்கல்ல, சம்பாதிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வருமானம் வேணுமா? எல்லாம் ஓகே சார். கம்பெனியை எப்படி சார் நம்புறது? யாரை நம்புறது? ஒரு 5000 ரூபாய்க்கோ ஒரு 10,000 ரூபாய்க்கோ பொருளை வாங்கிட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நமக்கே 1008 சந்தேகம் வருதுன்னா, கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பொருள்? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமா இருக்கு. கரெக்டா? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமா இருக்கு. கவாச்சி பிராசன் ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாவை தயார் பண்றதுக்கும் சரி, அதுல ஒரு டிசைன் ரெடி பண்றதும் சரி, லோகோ ரெடி பண்றதும் சரி, அதோட இன்கிரியன்ஸ் ஆட் பண்றதும் சரி, அதுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்குறதும் சரி, அதுக்கான சயின்டிஸ்ட கொண்டு வர்றதும் சரி, அதுக்கு ஒரு ஃபார்முலா தனியா இருக்கு. அப்ப 130 பொருள்னா 130 ஃபார்முலா. கரெக்டா? 130 பொருள்னா 130 மிஷின். அப்ப இது இவ்வளோத்தையும் முதலீடு போட்டு போற கம்பெனி, இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி விட்டுட்டு போகுமா நடத்துமா? நீங்க சொல்லுங்க, விட்டுட்டு போகுமா நடத்துமா? உதாரணத்துக்கு இந்த அண்ணன் மைக் செட் வச்சிருக்காரு. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? 25 வருஷமா வச்சிருக்காரு மைக் செட் கம்பெனி. எவ்வளவு முதலீடு? 15 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு மைக் செட் பண்ண நடத்துறவரு சின்ன சின்ன நஷ்டம் வருமா வராதானே? வரும். வந்தா விடுவீங்களா, தொடர்ந்து நடத்துவீங்களானே? கேளுங்க. 15 லட்சம் ரூபாய் முதலீடு போடுறவரு நஷ்டமே வந்தாலும் லாபம் சரியா வராட்டியும் என்ன பண்ணணும்? அவரு என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அவர் தான் என்டர்பிரனர், அவர் தான் பிசினஸ் மேன். 15 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு இவ்வளவு ஜாமா வாங்கி வச்சிருக்க கூடிய அண்ணனே 25 வருஷமா நடத்துறாரு. விடாம நடத்துவேன்னு சொல்றாருன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டு சயின்டிஸ்ட் வச்சு, எம்ப்ளாயி வச்சு, மிஷினரி வச்சு, இன்கிரியன்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான முதலீடு போட்டு பண்ணக்கூடிய மைலஸ் கம்பெனி நடத்துமா விட்டுட்டு போமா? நடத்துமா விட்டுட்டு போமா? நிறைய பேருக்கு டவுட், இந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு வருமா? எனக்கு இந்த கம்பெனி 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கம்பெனி ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. நாம எல்லாரும் தாய்லாந்து போக போறோம், தயாராருங்க. காமிச்சாங்க. நான் இது வரைக்கும் 13 வெளிநாடு போயிருக்கேன். எங்க போயிருக்கேன்? நீங்க தயாரா வெளிநாடு போறதுக்கு? நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. வேலைக்கு. எதுக்கு போயிருப்போம்? வேலைக்கு போயிருப்போம். எப்படி போயிருப்பீங்க? அழுதுகிட்டே போயிருப்பீங்க. கரெக்டா? மனைவியை விட்டுட்டு போறோமே, குழந்தைகளை விட்டுட்டு போறோமே, அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னாங்களே அவங்கள விட்டுட்டு போறோமே, நம்ம குடும்ப சூழ்நிலைனால போறோமே. பிளைட்ல போகணும் ஆசை நமக்கு. இங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பிளைட்டை பார்க்கும்போது ஆசை. ஆனா வெளிநாடு போகும்போது பிளைட்ல தான் போனோம். ஆனா அந்த ஆசையை என்ன பண்ண முடியல, நம்ம என்ஜாய் பண்ண. உண்மையா இல்லையா? அழுதுகிட்டே போறாங்க. நாங்கள் சிங்கப்பூர்லாம் போகும்போது அப்படியே வீடியோ காலில் அழுகிறாரு. வரு பத்திரமா இருங்கம்மா. நாங்க பக்கத்துல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு போறோம்? இங்க சம்பாரிச்சுட்டு அங்க என்ஜாய் பண்ண போறோம். அவர் எதுக்கு வர்றாரு?
இங்க என்ஜாய்மெண்ட்டையே விட்டுட்டு அவர் வீடியோ கால்ல நாங்க எல்லாம் ஒரு குரூப்பா போனோம், டீமா போனோம், எல்லாம் ஒரே சவுண்ட் ஃபிளைட்ல. முத வந்த டேவிட் சார்லாம் முத ஃபிளைட்ல ஏறாரு, முத ஃபிளைட்ல ஏறாரு. எங்கெல்லாம் கதவு இருக்கோ எல்லா கதையும் திறக்கிறாரு, போய் எல்லா கதையும் திறக்கிறாரு. என்னடா இந்த கதவுல போலாமா இந்த கதவுல போலாமான்னு. வாழ்க்கையில அண்ணாந்து பார்க்கிறவங்களை உயரத்துக்கு கொண்டு வந்த பிசினஸ் மைலஸ் பிசினஸ். அடுத்த 100 இயர்ஸ் இந்தியாவை ஆள போற பிசினஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் எதுனா நம்முடைய மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ். நம்ம நம்பி ஒருத்தர் வந்துட்டாரா, கடைசி நிமிடம் வரை உயிரை கொடுத்து காப்பாத்துறதுக்கும் உயிரை கொடுத்து உயர்த்துறதுக்கும் நம்மளாம் தயாரா இருக்கணும். தயாரா நீங்க எல்லாரும்? தயாரா நீங்க எல்லாரும்? இங்க ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் ஃபைனலா. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்காக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பாராட்டுறதுக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று புதுசா வந்தவங்க எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க, வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டீங்க. இந்த வாய்ப்புல எங்க கூட பிசினஸ் ஆரம்பிச்சு எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு, சார் நான் இது வரைக்கும் நிறைய பேரை நம்பிட்டேன், நான் உங்களை நம்பி வர்றேன் அப்படின்னு நம்பி வந்து எங்க கையை பிடிச்சி ஒரு 3 வருஷம் நின்னா கேரண்டியா சொல்றேன், இந்த முன்வரிசையில் உட்கார்ந்துருக்க வெற்றியாளர்களை மாதிரி உங்களை மாத்துறதுக்கு நாங்க எல்லாரும் உயிரை கொடுத்து உழைக்க தயாரா இருக்கோம், உழைக்க தயாரா இருக்கோம். அதனால உங்களுடைய முடிவை என்ன பண்ணிட்டு போங்க, ஹாலை விட்டு வெளில போகும்போது என்ன பண்ணிட்டு போங்க, சொல்லிட்டு போயிருங்க. என்ன பண்ணிட்டு போங்க, சொல்லிட்டு போயிருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணிட்டாரு, வேணான்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்காரம்மாட்ட கேட்டேன், என்னமோ எல்லாத்தையும் வீட்டுக்காரம்மாட்ட கேட்டு தான் பண்ற மாதிரி, இதை மட்டும் போய் என்ன பண்றது, எல்லாத்தையும் வீட்டுக்காரரை கேட்டு பண்ற சகோதரிகள் மாதிரி இந்த பிசினஸையும் போய் நான் என்னங்க நான் ஒரு பிசினஸ் பண்ணலாமா, ஆனா எல்லா வேலையும் பண்றது வீட்டுக்காரருக்கே தெரியாம அம்மாவுக்கு பணம் கொடுக்கிறது 10,000 20,000 50,000 அது கொடுக்கணும் தான், அது வீட்டுக்காரர் தெரியாம கொடுக்க கூடாதுல்ல, தெரிஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அதெல்லாம் தெரியாம பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிசினஸ் வாங்கக்கான்னு கூப்பிட்டோம்னா என் வீட்டுக்காரரு கிழிச்ச கோட்டனை என்ன பண்ண மாட்டேன், தாண்ட மாட்டேன், அப்புறம் நான் விலகிட்டு போயிடுவேன். அப்படி இல்லாம முடிவு எடுத்திருக்கு நீங்க வந்தது, நீங்க முடிவெடுங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லணும்னா எங்களை அழைச்சிட்டு வந்த எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு புரிய வச்சு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது புதுசாக வந்தவங்களுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கவங்க நீங்க நிறைய பேரை கூப்பிட்டுருப்பீங்க, சில பேர் வராமல் இருந்திருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அடுத்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுங்க. அது அவங்களோட சூழ்நிலை ஏதோ காரணமா இருக்கும், வராமல் இருப்பாங்க. ஆனா வந்திருக்காங்க, வந்துட்டு அவர் 2 பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு பதில், எனக்கு இந்த பிசினஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு இந்த பிசினஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா? எனக்கு இந்த பிசினஸ் வேணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு இந்த பிசினஸ் வேணான்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேணான்னு சொன்னா இந்த எங்கூருக்காரங்க மாதிரி அருவாவை கழுத்துல வைக்க கூடாது. உன்னைய மீட்டிங் கூட்டி போய் உட்கார வச்சு பூமிநாதன் வரைக்கும் பேச வச்சா நீ பிசினஸ் வேணான்னா சொல்ற அப்படின்னு வைக்காதீங்க. எங்கூர்ல வைப்பாங்க, அந்த மாதிரி உங்க ஊர்ல வைக்காதீங்க, வேண்டாம். அவங்களுடைய விருப்பம் அது, அது அவங்களுடைய வேணும்ன்றதும் வேணான்றதும் அது அவங்களுடைய விருப்பம். ஒருவேளை வேணும்னு சொல்லிட்டாருன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் உசுரோட இருக்குன்னா அந்த உசுரோட இருக்குதுன்னா அவரை உருவாக்கி அவரை சம்பாதிக்க வைக்கணும், சாதிக்க வைக்கணும். இன்னொரு முடிவெடுக்கலாம், அவர் வேணான்னு முடிவெடுக்கலாம்ல. அப்படி எடுத்துட்டாருன்னா எப்படி கூட்டி வந்தீங்களோ, எப்படி அவரை எப்படி அவர் வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ, இப்ப உங்க அண்ணனை கூட்டி வந்திருப்பீங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க. அவரை எப்படி கூட்டி வந்தீங்களோ அவர் வீட்டில் கொண்டு போய் அவர் வீட்டில் கொண்டு போய் அண்ணியார்கிட்ட, யாருக்கிட்ட, அண்ணியார் இருப்பாங்கல்ல, அண்ணனை கூட்டி வந்திருக்கீங்க, அண்ணன் இங்க வந்திருக்காரு, அண்ணி எங்க இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அப்படியே இவர் வேறான்னு சொல்லிட்டாரா, கவலைப்படாதீங்க. அவர் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அண்ணி அண்ணனை நான் எப்படி கூட்டிட்டு போனனும் அதே மாதிரி பத்திரமா என் செய்கூலி சேதாரம் இல்லாம
என்ன பண்ணிட்டேன், கூட்டி கொண்டாந்து விட்டுட்டேன். பத்திரமா அண்ணன் என்ன பண்ணிக்கிங்க, பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுங்க, வீட்டில் விட்டுட்டு அடுத்த மீட்டிங்க்கு இவரை விட ஒரு திறமையான, நம்பிக்கையான, நாணயமான ஒருத்தரை கூட்டிட்டு வந்துருங்க. என்னை மாதிரி ஒருத்தர் அடுத்த வார மீட்டிங்க்கு வருவார், அடுத்த வார மீட்டிங்க்கு வருவார். இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நான் செஞ்சதனுடைய பலன் 150 நபர்களை இந்த மாதிரி மீட்டிங்ல நான் உட்கார வச்சிருக்கேன். ஆரம்பத்தில் உங்களை மாதிரி இருக்கும்போது எத்தனை பேர், 150 நபர்களை உட்கார வச்சிருக்கேன். ஒரு நபர் கூட பாப்பம்னு கூட சொல்லல. எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா, படிச்ச உனக்கு இது தேவையா? 150 பேரை சொன்னது என்னது, படிச்ச உனக்கு இது தேவையா? இதுதான். நீங்களா என்ன பண்ணுவீங்க, ஒரு நபர் சொன்ன உடனே பேக்கை தூக்கி மூளையில போட்டுட்டு பழைய வேலையை பார்த்துருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. 2 பேர் வர்ற வரை இந்த வியாபாரத்தில் என்ன ரேங்க், கடைசி ரேங்க் இருக்கோ அந்த ரேங்க் அடையாம நான் விட மாட்டேன். ஆழம் பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ணன் இருக்காரு. 25 வருஷமா தன்னோட தொழிலை நேசிச்சு உயிர் மூச்சா செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 25 நாள் கூட பண்றது இல்ல. என்னது, 25 நாள் கூட பண்றது இல்ல. 25 நாள்ல அப்படியே விசுக்கு 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 ஆர்வ கோளாறுல போய் என்ன பண்றது, பார்த்துட்டு யாருமே வரலன்னு ஒண்ணுறேன். இதுக்குத்தான் நான் அதுல சேர மாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருந்தவளை பிடிச்சு சேரு சேர்ந்து சேர்த்து விட்டுட்டு இப்ப பாரு ஒருத்த கூட சேர மாட்டேன். எத்தனை நாள்ல, 25 நாள்ல ஒரு தொழிலை முடிவு பண்ணலாமாங்க? இந்த அண்ணன்ட்ட கேளுங்க. 25 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு, நேசிச்சு பண்ணிட்டு இருக்காரு, உயிர் மூச்சா பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய குடும்பத்துக்கு முதல்ல முன்னாடி முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க நம்ம ஐடி போட்டு 25 நாளுக்குள்ள நான் பூமிநாதன் மாதிரி வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டர் ஆகணும், BMW காரு முன்னாடி நிக்கணும், 2,10,000 சீலிங் அமௌண்ட் வரணும். வருமா? அது நடக்குமா? அப்படிங்க சொன்னாங்களா? அது இல்லைங்க. இது ஒரு தென்னை மரம் வைக்கிற மாதிரி. அந்த பொறுமை. இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன தெரியுமா, தென்னை மரம் வச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், தென்னை முதல்ல தேங்காய் வைப்பாங்கல்ல, தேங்காய் வச்சா தேங்காயை மறந்துடணும், கரெக்டா? சில பேர் தேங்காயை வச்சுட்டு தோண்டி தோண்டி பார்க்கிறது. என்ன பண்றது, தோண்டி தோண்டி பார்க்கிறது. ஏயா அப்படி கேட்டா, எப்படியாவது போட்ட காசை எடுத்துடணும். என்ன பண்ணணும், சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் போட்டிருக்கேன், போட்ட காசை எடுத்துடணும். போட்ட தேங்காய் எடுத்தா தோப்பாகுமாங்க? நம்ம எல்லாம் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே. போட்ட நெல்லை எடுக்கணுமா, லாபத்தை எடுக்கணுமா? நெல்லை விதைச்சிட்டு அப்புறமா கூட்டி கூட்டி அள்ளுறது. போட்ட காசை எடுக்கிறேன், வருமாங்க? நிறைய பேர் பண்ற தப்பு இந்த பிசினஸ்ல. போட்ட காசை எடுக்கிறேன். ஒரு ஹோம் ஷாப்பி ஓபன் பண்ணாலும் சரி, சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாலும் சரி, போட்ட காசை எடுக்கிறதுலயே கவனம் முழுவதும் இருக்கு. போட்ட காசை எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? போட்ட காசை எடுக்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்தால் போடாமல் இருப்பது. தயவு செஞ்சு போட்ட காசை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைங்க. நான் சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரான 20 ரூபா வெத்து பத்திரத்தை கையெழுத்து போட்டு 40,000 ரூபாய் 5 வட்டிக்கு வாங்கி இந்த வியாபாரத்தை 11 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். 20 ரூபா வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இன்னைக்கு வருமானம் இவ்வளவு. நான் போட்ட காசை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே நான் வெளில போயிருப்பேன். நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்றது அப்படித்தான், வர்றது போறது வர்றது போறது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்வ கோளாறுல பண்றது பிசினஸ். தயவு செஞ்சு இது ஆர்வ கோளாறுல பண்றாதீங்க. உங்களுக்கு 10 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐடின்ற பேர்ல கொடுத்துருக்காங்களா? அந்த 10 டிஜிட் நம்பர் நீங்க பத்திரமா பச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட 3வது தலைமுறையும் கோடீஸ்வரனை வாழக்கூடிய வாய்ப்பு அந்த 10 டிஜிட் நம்பர் இருக்கு. உங்களுக்கு எப்படி 10 டிஜிட் நம்பர் கம்பெனி கொடுத்துருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் 10 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்கிற எஸ்சிசி, ஆர்டிசி, டிடிசி எல்லா ரேங்க்ல இருக்கவங்களுக்கும் 10 டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்கு. நீங்க 10 டிஜிட் நம்பரை என்னவா ஆக்குறோன்றது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அருமையான பிசினஸ்ங்க.
தயவு செஞ்சு நான் சொல்றேன், இதை ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கொடுத்த பிசினஸ் உங்க கையில இருக்கு. உங்களால பல பேருக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது. அந்த உணர்வோடவும் அந்த பொறுப்போடவும் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யுங்க, விடாம செய்யுங்க. 2 பேரை பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவெடுக்காதீங்க, 4 பேரை பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்காதீங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பிசினஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு 3 மாசம் பண்ணுவேன், நிறைய பேர் பண்றாங்க. நான் வருவேன், ஐடி போடுவேன், 3 மாசம் பண்ணுவேன். 3 மாசத்துக்குள்ள என் டீம்ல 1000 பேர் வரலன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? நான் அப்புறமா அந்த பிசினஸ் என்ன பண்ணிடுவேன்? விட்டுருவேன். நிறைய பேர் இருக்காங்க, 3 மாசம் பண்ணுவேன், 3 மாசத்துக்குள்ள 1000 பேர் ஒரு டீம் எனக்கு அமையல, நான் விட்டுட்டு போயிருவேன். நான் சொல்றேன், நீங்க பண்ணிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் விடுறதுக்கு பதிலாக இப்பவே விட்டுருங்கன்னு சொல்லுவேன். இன்னும் சில பேர், நான் ஒரு 10 பேரை மீட் பண்ணுவேன், 10 பேர்ல ஐடி போட்டாங்கன்னா நான் பிசினஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ணிடுவேன், விட்டுருவேன். நீங்க 10 பேரை பார்த்துட்டு விடுறதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க? இந்த வியாபாரத்தை நீங்க எப்படி செய்யணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க வீட்டுல இதை ஒரு குழந்தையா நினைச்சு வளர்க்கணும்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இந்த வியாபாரத்தை ஒரு குழந்தையா நினைச்சுக்கங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கா, இந்த குழந்தைய 2வது குழந்தையா நினைச்சுக்கங்க. உங்க வீட்டுல 2 குழந்தை இருக்கா, இந்த பிசினஸ் 3வது குழந்தையா நினைச்சுக்கங்க. நான் ஒரு கேரண்டி மட்டும் சொல்றேன், அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆகும். கரெக்டா? 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைகிட்ட இருந்து பலன் கிடைக்கும். கரெக்டா? அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு கிடைக்குமா? உங்க மருமகளுக்கு கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? மருமக வந்தா உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. நீங்க யாராயிருவீங்க? ஒண்ணுக்கு ஆகாத மாமனாராவும் ஒண்ணுக்கு ஆகாத மாமியாராவும் ஆயிருவீங்க. கரெக்டா? உங்க மருமக சொல்லும், ஏ கிளவி, போடுறத தின்னுட்டு பேசாம எங்க கிடக்கணும்? மூளையில கிடக்கணும். அதை விட்டுட்டு அது இதுன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுமா சொல்லாதா? நீங்க அந்த குழந்தையத்தான் நீங்க 20 வருஷம் வளர்த்தீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த குழந்தைய ஒரு 3 வருஷம் வளர்த்துருங்க. 4வது வருஷம் நீங்க சீலிங் அச்சீவர், வாரம் 2,10,000 சம்பாதிக்க முடியும். இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்க மருமகளுக்கு நீங்க வெறும் மாமியார் கிடையாது, சீலிங் அச்சீவர் மாமியாரு, சீலிங் அச்சீவர் மாமனாரு. இப்ப உங்க மயனே தடி கொடுத்தம் போகலான்னு சொன்னாலும் உங்க மருமக சொல்லும், ஏங்க நம்ம மாமாவை விட்டுட்டு எனக்கு இன்னொரு அப்பா மாதிரிங்க அவரு, இந்த மாமாவை இந்த அப்பாவை விட்டுட்டு தனி கொடுத்தலம் போகலாமா? நீங்க வேணா தனியா போங்க, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த மாதிரி வாரம் 2,10,000 சம்பாதிக்கிற மாமனாரா இருக்கணுமா? லே கிளவி, ஏ கிளவா, மூளையில பேசாம படுத்துக்கன்னு சொல்ற மாமனாரா மாமியாரா இருக்கணுமா? யாரா இருக்கணும்? ஆனா நானா ஒரு கேரண்டி, என் மருமகளாம் வந்து என்னை அப்படி சொல்லவே சொல்லாது. என் மாமனாரை போல உண்டானதா சொல்லும். உங்க மருமக இப்படி புத்திசாலித்தனமா இந்த வியாபாரத்தை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா அக்கறையோட செஞ்சா வீட்டுல சோறு, இலையில சோறு. கரெக்டா? மதிப்போட சோறு, மரியாதையோட சோறு, அன்போட சோறு. இந்த பிசினஸ கோட்டை விட்டுட்டீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் எங்க சோறு? நான் சொல்லல, உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. நான் சொல்லல, உங்க வாயே சொல்லுது என்னன்னு. அங்கதான் சோறு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க பாசத்தை காமிக்கணும்னா கூட பணத்தோட காமிச்சாதான் உண்மையான பாசமா இன்னைக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த அக்கா குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு தெரியும், போகும்போது அம்மா நமக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்க? பானிபூரி வாங்கி கொடுப்பாங்க,
பேல்பூரி வாங்கி கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்கன்னு. நீங்க வேணா ஐஸ்கிரீம் அது கேட்டதை வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்க தைரியமான ஆளு. பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தீங்கல்ல, அது கையை காமிக்கிறத வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன ஆகும்? போன உடனே செருப்பை கலட்டி இப்படி எறிவான். ஆமாவா இல்லையா? நான் பொய் சொல்லல. ஏன்டா இப்படி செருப்பை கலட்டி எரிஞ்சா? ஓ மேல எரியாம விட்டனே மாவால. நான் உன்னை என்ன கேட்டேன்? ஒரு ஐஸ்கிரீம் கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொல்ற? மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, பனி பெய்யுது, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ற. செருப்பை அங்க எரிஞ்சேன், தப்புச்ச. நீ சின்ன வயசா இருக்கேன், செருப்பை தூக்கி அங்க எரிஞ்சிட்டேன். இன்னொரு 10 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் நீ மயனே எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுறான்னு கேட்பியல்ல, மாவளை உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். இப்ப பாசம் எதுலங்க இருக்கு? பாசம் எதுலங்க இருக்கு? ஒரு காலத்துல பணமா பாசமானு கேட்ட காலம் போயிருச்சு. இப்ப பாசத்தோட கூடிய பணம், பணத்தோட கூடிய பாசம் தான் நிலைச்சு நிற்கக்கூடிய பாசமா இன்னைக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நாம அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு, ஒரு கடவுச்சொல், ஒரு ரகசியம் இந்த புரோகிராம் மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் தொலைச்ச கனவு வாழ்க்கைய தேடக்கூடிய பாஸ்வேர்டு இங்க இருக்கு. மறுபடியும் இந்த பாஸ்வேர்டு அந்த ஹால் கூட வெளில போகும்போது தொலைச்சிடாம இது உங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் உங்க வாழ்க்கையை அடையக்கூடிய அந்த கனவு வாழ்க்கையை இந்த பாஸ்வேர்டு மூலம் அடையணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி முடிச்சுக்கிறேன். I wish you all the success. ஜெய் ஹிந்த், ஜெய் மயிலன். தேங்க்யூ. Show your